வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து செம்ம ரொமான்டிக் மூடில் இருக்காரு. முத்தத்தோட வகை ஃபுல்லாக விவரிச்சுட்டு இதில் உனக்கு எந்த முத்தம் வேணும்னு கேட்டுக்கிட்டு மீனா கிட்ட வர அவங்க அவரை தடுத்து என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. மீனா உதட்டால கொடுத்தாலும் மனசுக்கு தானே போய் சேரும், உனக்கு எந்த முத்தம் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்து மீனாவை அப்படியே பெட்ல சாய்க்க மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்க. சூப்பர் முத்து அப்படின்ற சத்தமும் செம்மையா கிளாப் பண்ற சவுண்டும் கேக்குது. அச்சோச்சோ அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப வெக்கத்தோட தூக்கி வாரி போட எழுந்து நிக்கிறாங்க. ஸ்ருதி கையை கிளாப் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே சிரிச்சிட்டு வர பின்னாடியே ரவியும் வர்றாரு. முத்து இறங்கி திரும்பி பார்க்க, சூப்பர் முத்து, சூப்பரா சொன்னீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீங்க எப்படா வந்தீங்க அப்படின்னு அவரு ரொம்ப வெக்கமும் தயக்கமுமா கேக்குறாரு. அது நீ முத்தத்தை பத்தி கிளாஸ் எடுத்தில அப்பவே வந்துட்டோன்னு முத்துவோட கையை பிடிச்சிட்டு தோல்ல தட்டுறாரு ரவி. ரொமான்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பார்த்தோம், ஆனா அதுக்குள்ள இவ கையை தட்டிட்டா அப்படின்னு ரவி சொல்ல, அவர் சொன்னது நல்லா இருந்துச்சுல்ல, கிஸ் பத்தி ஒரு புக்கே போடலாம் போல இருக்கே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆஹா இதெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு முத்து அவசரமா சொன்னாலும் வெக்கத்துல அவருக்கு தலையை நிமித்த முடியல. இன்னைக்கு என் கார்ல ஒரு 88 வயசு பெரியவர் வந்தாரு, அவர் சொன்னாரு அப்படின்னு முத்து சொல்ல, லவ்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல அப்படின்னு ரவி சொல்ல, இப்பெல்லாம் வயசான கப்பல் தான் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காங்க, எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க அப்படின்னு ஸ்ருதி பாவமா சொல்ல, ஏன் எனக்கு ரொமான்ஸ் தெரியாதா, நாம லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதை மறக்காத அப்படின்னு ரவி உடனே பதில் கொடுக்கிறாரு. கல்யாணத்தோட லவ் முடிச்சிடக்கூடாது என்ன மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா ஸ்ருதி, அன்புங்கிறது 20ல மட்டும் இல்ல 60லயும் இருக்கணும், 90லயும் இருக்கணும் அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதெல்லாம் இவனுக்கு புரியாது மீனா அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க ஸ்ருதி. ஏய் யாருக்கு புரியாது, எனக்கா ரொமான்ஸ் வராது, அவன் சொன்ன லிஸ்ட இப்ப மொத்தமா கொடுக்குறேன் வா வா அவரு ஸ்ருதியை பிடிச்சி இழுக்க, ஏய் அப்படின்னு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. வாணி அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு ஓடிடுறாரு ரவி உள்ளர. அவங்க போனதுக்கு அப்புறமும் 2 பேருக்கும் வெக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வெக்கமா வர தலை குனிச்சு நின்று இருக்காரு. பாருங்க, இதுலதான் ஹால்ல வச்சு இதெல்லாம் பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்றது அப்படிங்கிறாங்க மீனா. அவங்க ரொமான்ஸ் பண்ண தானே ரூமுக்கு போறாங்க. சரி இப்போ உனக்கு என்ன முத்தம் வேணும் அப்படின்னு முத்து விடாம இன்னைக்கு முத்தம் கொடுத்தே தீருவேன்னு வர்றாரு. மீனாவை ஒரு நெஞ்சில கைய வச்சு தடுத்து, ஏங்க சும்மா இருக்கீங்களா, நீங்க யாராவது பார்க்க போறாங்க, மாமா வந்தா என்ன நினைப்பாரு அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே பின்னாடி போக முத்துவும் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு இதுதான் பெட்ரூம்னு எல்லாருக்கும் தெரியும், யாரும் வரமாட்டாங்க, நீ சொல்லு இப்ப உனக்கு எந்த முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர அதுக்கு மேல நகர்றதுக்கு இடம் இல்ல மீனாவுக்கு. கபோர்டு வந்துருது. அப்படியே முத்துவை பிடிச்சி தள்ளிவிட அவர் பாவம் வந்து பெட்ல விழுந்துடுறாரு. அப்பவும் அவர் அசராம எழுந்து மீனாவோட கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஏற்கனவே நான் உனக்கு நன்றி முத்தம் கொடுத்துட்டேன், வேணும்னா இப்ப அன்பு முத்தம் கொடுக்குறேன், மீதி எல்லாம் வரிசையா டெய்லியும் கொடுக்குறேன் அப்படின்னு தன்னோட மேல மீனாவை சரிச்சுக்கிறாரு முத்து. அடுத்த நாள் பொழுது விடியுது. மனோஜும் சந்தோஷம் கலா மேடம் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. அவங்க கூட ரோஹிணி, ஜீவா அப்படின்னு தூக்க முடியாம பணத்தை தூக்கிட்டு போக 4 பேரும் வர்றாங்க. மனோஜ் உள்ளர வர்றவரு, நல்ல வேலை இன்னைக்கு ஆஃபீஸ் திறந்திருக்கு, நேத்து வந்த போது போட்டி இருந்தது அப்படின்னு மொட்டை பாஸ் சந்தோஷ் கிட்ட சொல்ல, பாஸ் இன்னைக்கு பணம் கிடைச்சிரும்ல அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு வர வேண்டிய பணம் தானே, ஃபர்ஸ்ட் அட்வான்ஸே 10 lakhs கொடுத்தாங்க, இப்போ போய் கேட்ட அடுத்த பேமெண்ட்டை ஒரே செக்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. பாஸ் எங்களுக்கு இந்த மந்த்துக்கு சேலரி இன்னும் வரலங்கிறாங்க ஜீவா, அதான் பேமெண்ட் வாங்க போறோம்ல, இன்னைக்கே சேலரி கிரெடிட் ஆயிடுங்கிறாரு மனோஜ். சரிங்க பாஸ் அப்படின்னு ஜீவா தலையாட்டிட்டு இருக்க ஒரு பையன் வர்றாரு. மனோஜ் கிட்ட வந்து யாருங்கன்னு கேட்க, ஹலோ நாங்க விஜயா கேட்ஜெட்ஸ்ல இருந்து வர்றோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கலா மேடமை பார்க்கணுங்கிறாரு மனோஜ். அது அவங்க என்ன இந்த பையன் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டுடாதீங்க, நாங்க எப்ப வேணாலும் வந்து பார்க்கலான்னு மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அந்த பையன் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு, இல்லைங்க சார் மேடம் இங்க இல்லைங்கிறாரு. உடனே மனோஜ் எப்போ வருவாங்கன்னு கேட்க, அவங்க இப்ப உடம்பு முடியாம இருக்காங்க சார் அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. ஓ அப்படியா, என்ன ஆச்சு, அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா, நான் போய் பார்த்து பேசுறேங்கிறாரு மனோஜ். சார் மேடத்துக்கிட்ட நீங்க மட்டும்தான் பேச முடியும், அவங்க பேச முடியாதுன்றாரு அந்த பையன். ஏன் பேச முடியாதுங்கிறாங்க ரோஹிணி. மேடம் இப்ப கோமால இருக்காங்க அப்படிங்கிறாரு இந்த பையன். கோவா போயிருக்காங்களா அப்படிங்கிற மொட்டபா சந்தோஷ்.
பாஸ் நாமளும் கோவா போலாம், அங்க போய் மேடத்தை பார்த்து பேசுவோங்கிறாரு சந்தோஷ். ஹலோ, கோவா இல்ல, உடம்பு முடியாம கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல எல்லாருமே ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. முதல்ல சுதாரிக்கிற மனோஜ் கோமா ஸ்டேஜுக்கா எப்படிங்கிறாரு. சிவியரா ஃபீவர் வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆகி கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல ஓ மை காட் அப்படிங்கிறாரு மனோஜ். ஐயோ, அவங்க உயிருக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைங்க மேடம், டாக்டர் அப்சர்வேஷன்ல இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு திரு திரு நிக்கிறாங்க. எப்ப கோவால இருந்து வருவாங்க அப்படின்னு மனோஜ் ஏதோ எப்ப கோவால இருந்து வருவாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் தெரியலங்க சாருங்கிறாரு அந்த பையன். நாங்க அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்கோம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் யார்கிட்ட பேசுறதுங்கிறாரு மனோஜ். இப்பெல்லாம் மேனேஜர் சார் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, மேனேஜரா அப்படின்னு மனோஜ் யோசனையா நிக்க, பாஸ் யாருன்னு தெரியுதா, போன தடவை வந்தப்ப ஓவரா வாய் விட்டீங்களே ஒருத்தர்கிட்ட, அவர்தான். நல்லா மாட்டணுங்கிறாரு சந்தோஷ். என்ன பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும்னு ஜீவா ரொம்ப ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காங்க. சரி, நாங்க அவரை பார்க்க முடியுமான்னு ரோஹிணி கேட்க, சாரிங்க மேடம், அவருக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஃபுல் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் நகர்றாரு. நாளைக்கெல்லாம் வர முடியாது, நாங்க உடனே பார்த்தாகணும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, ஓகே ஓகே உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே மேனேஜர் வெளியே வர எல்லாரும் திரும்பி அவரை பாக்குறாங்க. அப்பா சாமி, எப்படியோ நாம தப்பிச்சோம் இந்த லூசுங்கிட்ட இருந்து அப்படின்னு அந்த பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இனிமே எல்லாமே நாம தாங்க சார். சார் நான் அப்புறம் கால் பண்றேன்னு பக்கத்துல வர்ற மனோஜை பார்த்துட்டு மேனேஜர் போனை வைக்கிறாரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மேனேஜர் கேட்க, சார் ஐ எம் மனோஜ், விஜயா ஹோம் அப்ளையன்சஸ் கேட்ஜெட்டோட ஓனர், இங்கே ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்டுக்கு கையை நீட்டுறாரு மனோஜ். ஓ ரைட் ரைட் ரைட், எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எம்டி கிட்ட டீல் பண்ற ஆள் தானே நீங்க, இப்ப எம்டி இல்லையே அப்படின்னு இப்போ இது ஏன் டர்னுங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் மிதப்பா சொல்ல மனோஜ் என்ன சொல்றதுன்னு நிக்கிறாரு. சரி, இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க ரோஹிணி. அப்படியே தான் இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கடுப்படிக்கிறாரு அவரு. ஆர்டருக்கான அடுத்த பேமெண்ட் இன்னும் வரல, அதை கேட்கதான் வந்தோன்னு மூஞ்ச சுறுசுறுன்னு வச்சுட்டு சொல்றாரு மனோஜ். பேமெண்டா? அதை நான் கொடுக்க முடியாது, மேடம் தான் கொடுக்கணும், ஆனா அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. உடனே மனோஜ், நல்லவங்களுக்கெல்லாம் இப்படி ஆயிடுது, பொறுப்பெல்லாம் யூஸ்லெஸ்ஸா இருக்க ஆளுங்கள்ட்ட போயிடுது அப்படின்னு சொல்ல மேனேஜரை விட மொட்டபா சந்தோஷ் தான் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஐயோ, இவனுக்கு நாக்குல தான் சனி போல இருக்கே, தேவையில்லாம வாய விடுறான்னு அதிர்ச்சியா பாக்குறாரு. ஐயோ மனோஜ், என்ன இப்படி பண்றேங்கிற மாதிரி ரோஹிணி பார்த்துட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு மேனேஜர். அக்ரிமெண்ட் படி பேமெண்ட்டை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு மனோஜ் திமிரா சொல்ல, மிஸ்டர் மனோஜ் உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு மேனேஜர். உடனே ரோஹிணிக்கு கோவம் வந்துடுது. ஏங்க சார் கொடுக்க முடியாது, நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோங்கிறாங்க ரோஹிணி. அது மேடம் இருந்தப்போ போட்டது, இப்ப பழைய அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, புதுசா போட்டிருக்கோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரெண்டு பேரும். சோ நீங்க உங்களுக்கு கொடுத்த 10 லட்சத்தை திரும்ப கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கங்க அப்படின்னு அவரு படு நக்கலா சொல்ல மனோஜும் ரோஹிணியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மனோஜ், ஹலோ என்ன நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதை நீங்க ஹானர் பண்ணி தான் ஆகணுங்கிறாரு. சரி, அப்போ இந்த 10 லட்சத்துக்கான பொருளை டெலிவரி பண்ணிட்டு அதோட பிசினஸ் டீலிங்க முடிச்சுக்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாங்கிறாரு மேனேஜர். மனோஜ் அப்படியே உறைஞ்சு போன பார்வையோட ரோஹிணிய பார்க்க, ரோஹிணிய பயத்தோட பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அதிர்ச்சியில ஒருத்தர் பார்த்துட்டு நிக்க, பாஸ் என்ன பாஸ் ஆர்டரை கேன்சல் பண்றாங்க அப்படின்னு அவரோட செக்ரட்டரி ஜீவா கேக்குறாங்க. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, நீங்க என்னவோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே மனோஜ் சுயநினைவு வந்து, சார் நில்லுங்கன்னு பின்னாடியே வர்றாரு. மேனேஜரும் நின்னு மனோஜை பாக்குறாரு. மேடம் எங்களுக்கு கொடுத்த ஆர்டரை நீங்க எப்படி கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, எந்த ஆர்டர் வேணாலும் கேன்சல் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம், உங்க ஆர்டரை கேன்சல் பண்ணியாச்சுங்கிறாரு மேனேஜர். சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம், மேடம் கொடுத்த ஆர்டரை நீங்க எப்படிங்க சார் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு ரோஹிணி கோவமா கேக்குறாங்க. மேடம் ஏதோ நீங்க சின்னதா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா வளரட்டும்னு எமோஷனலா திங்க் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு இங்க பிசினஸ் மட்டும்தான் முக்கியம்,
நான் அந்த ஆர்டரை டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு மேனேஜர் கூலா சொல்றாரு. இதெல்லாம் தப்புங்க சார், இதை நம்பி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க சார், சம்பளம் கூட தரணுங்க சார் அப்படின்னு மொட்டை பாஸ் பிச்சைக்காரத்தனமா சொல்றாரு. சார், நீங்க என்னோட ஆர்டரை கேன்சல் பண்ண முடியாது, நான் கோர்ட்டுக்கு போவேங்கிறாரு மனோஜ். போனாலும் நீங்க வின் பண்ணவே முடியாது, நாங்க எப்ப வேணாலும் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாம்னு அக்ரிமெண்ட்ல இருக்கே, நீங்க படிக்கலையா அப்படின்னு மேனேஜர் கேட்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க எல்லாரும். என்ன மனோஜ் இது இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பயத்தோட மனோஜ் பார்க்க, என்னங்க சார் இப்படி பண்றீங்க, ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் சார்ங்கிறாரு மனோஜ். எனக்கு எத்திக்ஸ பத்தி நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம், இனிமே இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு மேனேஜர் அங்க இருந்து போயிடுறாரு. 4 பேர் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பாஸ், என்ன பாஸ், ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜீவா கேட்க, என்ன ரோஹிணி அந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அதுக்கு தான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன்ல இந்த ஆள்கிட்ட அப்படிலாம் பேசாதன்னு, கேட்டியா மனோஜ் நீ அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இந்த ஆள் பொறுப்புல வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. இதுக்கு தான் ஆளை பார்த்து பேசக்கூடாது, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாலே இந்த ஆர்டர் நம்ம கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு குத்தலா சொல்றாரு மொட்டை பாஸ். உடனே ஜீவா சந்தோஷ் கிட்ட வந்து, சார் இந்த மாசம் சேலரி அப்படின்னு கேக்குறாங்க. அட வாமா, அதான் ஆர்டரே போயிருச்சு, இனிமே அந்த ஆபீஸையே இழுத்து மூடிட வேண்டியதுதான், இதுல 30 லட்சம் ரூபாய் கடன் வேற, பாஸ் இப்போ செம்மையா லாக் ஆயிட்டாரு அப்படின்னு வெறுப்பும் நக்கலுமா சொல்லிட்டு இருக்காரு பார்க் ஃப்ரெண்டு. நம்ம கண்ட கனவெல்லாம் கலைஞ்சு போச்சேன்னு ரோஹிணி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. வீட்டுல கிறிஷ் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் வந்து மேடம்னு கதவை தட்ட கிச்சன் பக்கம் வந்து விஜயா வர்றாங்க. யாருங்க, என்ன வேணும்னு கேக்குறாங்க. இது மிஸ்டர் மனோஜ் வீடு தானே அப்படின்னு வந்தவர் கேட்க, இது ஏன் வீடு அப்படின்னு விஜயா எடுப்பா சொல்றாங்க. மனோஜ் இங்கே தானே இருக்காரு அப்படின்னு வந்தவர் கேட்க, ஆமா அவன் ஏன் பையன்தான், நீங்க யாருன்னு கேக்குறாங்க விஜயா. வந்தவர் எந்த பதிலும் சொல்லாம போனை எடுத்து டயல் பண்ணிட்டு இருக்க. யார் நீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம போன் பண்றீங்கன்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. சார் இந்த வீடு தான், நீங்க வரலான்னு போன்ல சொல்றாரு அவரு. அப்போ ரூம்குள்ள இருந்து யார் விஜயான்னு கேட்டுக்கிட்டு அண்ணாமலையும் வர்றாரு. தெரியலங்க, யாருன்னு கேட்டா போன் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. யார் வேணுங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பவும் அந்த ஆள் பதில் சொல்லல. கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க பதில் சொல்லல, யாருன்னு சொல்லுங்க, யாருங்க நீங்க என்ன விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு முத்து வர்றாரு. யாருங்க நீங்க என்ன அவரும் வந்து கேட்க, அதுக்குள்ள கோட் ஷூட் போட்டு ஒரு ஆள் ரொம்ப நீட்டா வர்றாரு. வணக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடகடன்னு வீட்டுக்குள்ள வர்றாரு. ஏங்க யார் நீங்கன்னு கேட்டா பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர்றீங்கன்னு முத்துவும் அவர் பின்னாடி போறாரு. வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு சோஃபா கிட்ட நடக்க, ஏங்க யாருங்க நீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு போறீங்க, சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ள வர்றீங்களேன்னு முத்து கேட்க, ரவியும் கூட வந்து நிக்கிறாரு. அவரும் எந்த பதிலும் சொல்லாம சோஃபால உட்கார்ந்து கால் மேல காலை போட்டுக்கிறாரு. யாருங்க நீங்க அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. உட்கார்ந்தவர் பின்னாடி முதல்ல வந்து இது மனோஜ் வீடான்னு கேட்டவரும் இன்னொருத்தரும் நிக்கிறாங்க. யார் நீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு அண்ணாமலை முன்னாடி வந்து கேக்குறாரு. உட்காருங்க சார்னு அந்த உட்கார்ந்துருக்க நபர் சொல்ல, என்னங்க சார் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவையே உட்கார சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்டுட்டு இருக்க. சத்தம் கேட்டு மீனாவும் ஸ்ருதியும் வர்றாங்க. அங்க இருமுத்து சொல்லிக்கிட்டு அண்ணாமலை உட்கார கூடவே விஜயாவும் உட்கார்றாங்க. உட்கார்ந்துருக்கவரு ஒரு பேப்பர் எடுத்து டீப்பாய் மேல வைக்க, என்ன பேப்பரோட வந்திருக்கீங்க, ஏதாவது டொனேஷன் கேக்குறீங்களா அப்படின்னு முத்து கேட்க, பின்னாடி நிக்கிற 2 பேரும் முத்துவை முறைக்கிறாங்க. அவரு மெதுவா முத்துவை பார்த்து நிமிந்து சிரிக்க, என்னங்க சார் பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க, யார பார்க்க வந்திருக்கீங்கிறாரு முத்து. மிஸ்டர் மனோஜ்ங்கிறாரு அவரு. மிஸ்டர் மனோஜா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. உடனே விஜயா அண்ணாமலையோட கையை தொட்டு, ஏங்க இவரை பார்த்தா ரொம்ப பெரிய இடத்த ஆள் மாதிரி இருக்காரு, மனோஜ் பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு, அப்படிதானேங்கன்னு கேக்குறாங்க விஜயா. அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வெளியே தெரியாம சிரிக்கிறாரு உட்கார்ந்துருக்கவரு. விஜயா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு பெருமையா நிமிந்து உட்கார்றாங்க. அவர் மறுபடியும் மொபைல பார்க்க, எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டு மட்டும்தான் இருப்பீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. மனோஜ் வீட்ல இல்ல, அவன் வர்ற நேரம் தான் வந்துருவாங்கிறாங்க விஜயா. வெயிட் பண்றேங்கிறாரு அந்த ஆளு. அப்படின்னு விஜயாவும் சந்தோஷமா தலையாட்டிக்கிறாங்க. ஏய் மீனா, என்ன பார்த்துட்டு இருக்க, மனோஜ் தேடி வந்திருக்காங்க, போய் காஃபி எடுத்துட்டு வாங்குறாங்க விஜயா. சுகரை தனியா கப்ல கொடுத்துருங்க, சாருக்கு தேவையானது அவரே போட்டுக்குவாரு அப்படின்னு வந்து நின்னவர் சொல்றாரு. என்னடா ஏதோ ஹோட்டல்ல ஆர்டர் சொல்றவங்க மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. சார் என்ன விஷயமா மனோஜை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மனோஜோட அப்பா தானே நீங்க என்ன அவர் கேக்குறாரு. அவன் தான் எங்க அப்பாவுக்கு புள்ள அப்படின்னு முத்து அவசரமா உள்ளர வந்து திருத்துறாரு. சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மனோஜ் வரட்டும் சார்
அப்படின்னு அவரு அந்த பாயிண்ட்லயே நிக்கிறாரு. உடனே முத்து அவங்க அப்பாவை பார்க்க, என்னடா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு. தெரியலப்பா, பத்திரம் ஏதோ எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, ஒருவேளை மனோஜ் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறானா அப்படின்னு ரவி கேட்க விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓ அப்படியா, என் பையன் ஏதாவது சொத்து வாங்குறானா அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமா கேட்க, உட்கார்ந்துருக்கவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. அவர் அப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்க. ஆமா, அவன் அப்படியே 4 கப்பல் வாங்கி விட போறானா அப்படின்னு முத்து சொல்ல, முத்துவும் முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா. அதுக்குள்ள மீனாவும் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க ஒரு ட்ரேல காஃபி சுகர்னு எல்லாம் தனித்தனியா கொண்டு வர, அவரோட அல்லக்கைங்கல்ல ஒருத்தர் அந்த ட்ரேயை வாங்கிட்டு சார்னு கூப்பிடுறாரு. உட்கார்ந்துருக்கவரும் அந்த ட்ரேயை கையில வாங்கிக்கிறாரு. டீப்பாயில வச்சுட்டு தேவையான அளவு சுகர் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கலந்துட்டு காஃபி எடுத்து ஒரு சிப் குடிக்கிறவரு, பர்ஃபெக்ட், ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு மீனா கிட்ட. அதெல்லாம் இருக்கட்டுங்க, என்ன விஷயம் இப்பவே சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்க, இன்னும் மனோஜ் வரலையேங்கிறாரு அவரு. ஏங்க, அவன் வர்ற வரைக்கும் நாங்கெல்லாம் என்ன மூஞ்சியா பாத்துட்டு இருக்க முடியும்? எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாதானே தெரியுங்கிறாரு முத்து. டேய், பிசினஸ் விஷயமா வந்திருக்காரு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியவா போகுது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்ல, எனக்கு காஃபி குடிக்கிறதா முக்கியம்னு சின்சியரா காஃபியை குடிச்சிட்டு கப்பை ட்ரேல வைக்கிறாரு அந்த ஆளு. அப்படின்னு கைய பின்னாடி நீட்ட அவர் கொடுக்கறாரு. அவரும் அதை வாங்கி அப்படியே ட்ரேல காஃபி பக்கத்துல வைக்கிறாரு. உடனே ஸ்ருதி கோவமாயி, எதுக்கு காசு வைக்கிறீங்க, இது என்ன ஹோட்டலான்னு கேக்குறாங்க. நான் எங்கேயும் எதையும் ஃப்ரீயா சாப்பிடுறது இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு மொபைல பார்க்க திரும்பிக்க, அடேங்கப்பா, குடிச்ச காஃபிக்கே காசு கொடுக்கறாரு, ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் தான் போல இருக்குன்னு விஜயா பாக்குறாங்க. எல்லாரும் கடுப்பா நின்னுட்டு இருக்க கரெக்டா மனோஜ் வர்றாரு. சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற ரவி, மனோஜ் வாடாங்கிறாரு. உடனே விஜயாவும் பார்த்துட்டு, மனோஜ் வாடா, உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மனோஜோட நட அப்படியே குறைஞ்சிருது. மெதுவா வந்து ஹலோ வாங்க சார்ங்கிறாரு. பின்னாடியே ரோகிணி வர்றாங்க. எப்ப சார் வந்தீங்கன்னு மனோஜ் கேட்க, டேய் உன்னதான்டா பார்க்க வந்திருக்காங்க, வா உட்காரு அப்படின்னு விஜயா ஆர்வமா சொல்லிட்டு இருக்க. அம்மா இருங்கம்மா அப்படிங்கிற மனோஜ் கொஞ்சம் பம்மிட்டு இருக்காரு. இதை பாக்குற முத்து, இவன் என்னடா இப்படி பம்மிட்டு இருக்கான் அப்படின்னு ரவி கிட்ட கேட்க, ரவி ஒன்னும் புரியலன்ற மாதிரி பாக்குறாரு. என்னங்க சார் திடீர்னு வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு மனோஜ் வெளியே வராத குரல்ல கேட்க, மிஸ்டர் மனோஜ், நீங்க 275 வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்க ஆர்டர் வாங்கியிருந்தீங்க இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாங்கிறாரு மனோஜ். இப்ப அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, மனோஜ் பதில் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. உடனே விஜயா, கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு மெதுவா ரோஹிணிய பார்க்க, ரோஹிணி பயத்துல நடுங்கிட்டு நிக்கிறாங்க. மீனா ஸ்ருதி 2 பேரும் கூட அதிர்ச்சியா பாக்குறாங்க. மனோஜ் என்னடா சொல்றாரு, அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு விஜயா கேட்க, மனோஜும் ரோஹிணியும் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த பில்டர்ஸ் இப்போ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, மனோஜ் எதுவுமே சொல்லாம தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ருதியும் மீனாவும் என்ன இதுங்கிற மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க இல்லையா அப்படின்னு கேட்க, மனோஜ் ரோஹிணி முகத்துல ஈ ஆடல. ஐயோங்கிற மாதிரி ஸ்ருதிய மறுபடியும் பாக்குறாங்க மீனா. விஜயா என்ன நடக்குதுன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்க. ரோஹிணி, கலா மேடத்தை பத்தியா சொல்றாங்க அப்படின்னு அவசரமா கேக்குறாங்க மீனா. ஆமான்னு ரோஹிணி சொல்ல, ஐயோ பாவம், அவங்க ரொம்ப நல்ல மேடம்ங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், இப்போ அந்த கம்பெனி மேனேஜர் தான் பொறுப்புல இருக்காரு இல்லையா அப்படின்னு உட்கார்ந்துருக்கவரு கேட்க, மனோஜ் மெதுவா ஆமாங்க சார்னு தலையாட்டுறாரு. அவர் உங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரு இல்லையா அப்படின்னு உட்கார்ந்துருக்கவரு கேட்க, அப்பா ஆர்டர் போச்சா? டேய், அதை நம்பி தானேடா ஆபீஸ் எல்லாம் போட்டு கோட் சூட் எல்லாம் போட்டு நீ சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு முத்து. ரோஹிணி அழாத குறையா ரொம்ப சங்கடத்தோட அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க. அது வரைக்கும் ரொம்ப செவடாலா சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தவரு இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து பிசினஸ்னா ஆர்டர் கிடைக்கிறது கேன்சல் ஆகுறது இதெல்லாம் சாதாரணம், இது வழக்கமா நடக்கிறது தான். ஆனா நான் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த ஆர்டர் முடிச்சா உங்களுக்கு பெரிய ஆர்டர் வரும், பிசினஸ் டெவலப் பண்ண போறேன்னு என்கிட்ட இருந்து 30 லட்சம் கடன் வாங்கி இருக்கீங்க இல்லையா அப்படின்னு அவரு கேட்க, விஜயாவும் அண்ணாமலையும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ரோஹிணி அப்படியே கூனி குறுகி போய் நிக்கிறாங்க. 30 லட்சமான மத்தவங்க எல்லாம் அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. டேய் அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி விஜயா பயத்தோட மனோஜ் பார்த்து தலையாட்டுறாங்க. மனோஜ் எந்த ரியாக்ஷனும் காமிக்காம நிக்கிறாரு. 30 லட்சமா அப்படின்னு முத்து அதிர்ச்சியோட கேட்க, ஏண்டா ஏய் எதுக்கு அவ்வளவு பணத்தை கடன் வாங்கின? ஏய் ரோஹிணி என்ன இது அப்படின்னு விஜயா ரோஹிணியோட கையை தட்டி கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. அதான் அந்த பிசினஸே இல்லாம போயிடுச்சுல அப்படின்னு ஸ்ருதி பட்டுன்னு அதை மூடிடுறாங்க. மிஸ்டர் மனோஜ், அந்த 30 லட்சத்தை எப்ப எப்படி கொடுக்க போறீங்க, அதை சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. சார்
ஆர்டர் கேன்சல் ஆனதே எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க சார் தெரியும். என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு மனோஜ் தயங்கி இழுத்துட்டு இருக்க. அப்கோர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அந்த பணத்தை எப்ப கொடுக்க போறீங்கன்னு எனக்கு ஒரு கேரண்டி கையெழுத்து மட்டும் வேணுங்கிறாரு வந்தவர். அப்பாடா அப்படின்னு மனோஜுக்கு இருக்கு. சீக்கிரமே கொடுத்துருவேங்க சார், நான் எழுதி சைன் பண்ணி தரேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, உங்களுக்கே நீங்க எப்படி மனோஜ் கேரண்டி கொடுக்க முடியும்? உங்க ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு நீங்களே போய் சர்ஜரி பண்ணிக்க முடியாதுல்ல இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு சோஃபால சாயிறாரு. கிரிஷ் நீ உள்ளர போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்கிறாங்க மீனா. அதுவரையில அங்க உட்காந்து எழுதிட்டு இருந்த கிரிஷ் அங்க இருந்து பேக் எல்லாம் தூக்கிட்டு எழுந்து போறாரு. வீடு நல்லா இருக்கே, ஓன் ஹவுஸ் தானே அப்படின்னு அவரு கேட்க, மனோஜ் ஆமா இல்லங்கிற மாதிரி ரெண்டு பக்கமா தலையாட்டி வைக்கிறாரு. வீடு யார் பேர்ல இருக்கு அப்படின்னு அவரு கேட்க, விஜயா உடனே பாஞ்சு வந்து இது ஏன் வீடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா அம்மா ரெண்டு பேர் பேர்லயும் தான் இருக்குங்கிறாரு ரவி. குட், வெரி குட். அப்ப மனோஜ் உங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ கேரண்டி கையெழுத்து போடணுங்கிறாரு வந்தவரு. ஐயோ அப்படின்னு விஜயா தவிக்கிறாங்க. எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்க முத்து மனோஜ் முறைச்சிட்டு இருக்காரு. சார் நான் தானேங்க சார் கடன் வாங்கினேன், நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பணத்தை திருப்பி கொடுக்கற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லையே மனோஜ், அது இருக்கவங்க தானே ஷூரிட்டி கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்தவர் சொல்ல, எல்லாரும் மனோஜ் திக்குன்னு பாக்குறாங்க. முத்து பயங்கர கோவத்தோட முறைச்சிட்டு இருக்காரு. உடனே முத்து ரொம்ப கோவத்தோட, இது நல்லா இருக்கேங்க, இவன் கடன் வாங்கினதுக்கு எங்க அப்பா அம்மா கையெழுத்து போட்டு தரணுமா அப்படின்னு கோவமா கேக்குறாரு. முத்து கொஞ்சம் இருன்னு அண்ணாமலை சொல்லிட்டு வந்தவரை பார்க்க, எனக்கு தேவை என் பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஷூரிட்டி, அது மட்டும் இல்ல சொன்ன நாளைக்குள்ள என் பணம் வரலன்னா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டை நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்னு விஜயா பதட்டமா கேக்குறாங்க. அது கடைசி ஸ்டேஜ், ஆனா பணம் வரலன்னா முதல் ஸ்டேஜா இந்த வீட்டுல இருக்க ஒரு முக்கியமான ஆளை நான் தூக்கிடுவேன் அப்படின்னு வந்தவர் சாதாரணமா சொல்ல, விஜயா பயங்கரமா பயந்து போய் கொஞ்சம் பின்னாடி போய் அண்ணாமலை கைய ஆதரவா பிடிக்கிறாங்க. முத்து பயங்கர கோவத்தோட மறைச்சிட்டு இருக்காரு. ரோஹிணியும் மனோஜும் ஒருத்தர் பயத்தோட பாத்துக்க, என்ன வீட்டுல இருக்கவங்கள தூக்கிடுவேங்கிற, என்ன கந்து வட்டியா அப்படின்னு கேக்குற முத்து, டேய் மனோஜ் இவன் என்னடா ஆளை தூக்குவேங்கிறா அப்படின்னு கத்துறவரு. ஹலோ, என் வீட்டுல ஆளை தூக்குற அளவுக்கு நான் பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையா இரு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து மிரட்டிட்டு இருக்க. அந்த ஆள் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம தென்னாவட்டா உட்கார்ந்து இருக்காரு. ஏங்க கொஞ்சம் இருங்க, இங்க வாங்க, நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு மீனா முத்துவை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாங்க. ஏங்க சார் பணம் கொடுக்கலன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, அதை விட்டுட்டு வீட்டுல இருக்க ஆளை தூக்கிடுவேன்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்ன வீடேறி வந்து மிரட்டுறீங்களான்னு கேக்குறாரு ரவி. நான் யாரையும் மிரட்டல, என் பிசினஸ் ப்ரொசீஜர் இதுதான், என் ஸ்டைலும் இதுதாங்கிறாரு வந்தவரு. அந்த ஸ்டைல் எல்லாம் நீயே வச்சுக்கையா, இவன் கொழுப்பெடுத்து போய் பணம் வாங்கினா அதுக்காக ஏன் அப்பா அம்மா உனக்கு கையெழுத்து போட்டு தரணுமா? ஆளை தூக்குவேங்கிற, இங்க இருக்க ஒரு ஆள் மேல சுண்டு விரல் பட்டா கூட நீ மொத்தமா மேல போய் சேர்ந்துருவ அப்படின்னு பயங்கர கோவத்தோட கத்துறாரு முத்து. ஆனா வந்த ஆள் கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை. அவரு அப்படியே சாதாரணமா வேற பக்கம் திரும்பிக்க, அங்கிள் நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறாங்க ஸ்ருதி. நான் என் அப்பா கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேச சொல்றேன்னு ஸ்ருதி சொல்ல, கமிஷனருக்கு தானே, இதோ நானே கால் பண்ணி தரேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காளு. உடனே மொபைல் எடுத்து கால் பண்றாரு. எல்லாரும் அதிர்ச்சியும் திடுக்குன்னு பாக்குறாங்க. உடனே முத்து அவர்கிட்ட வந்து, இதோ பாரு இந்த பந்தாலாம் இங்க காட்டிட்டு இருக்காத, எங்க அப்பா அம்மா எல்லாம் கையெழுத்து போட்டு தரமாட்டாங்கிறாரு முத்து. ஓகே, அப்ப இவர் வாங்கின கடனுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க விரும்பலன்னா மிஸ்டர் மனோஜ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, நான் அவரை தனியா டீல் பண்ணிக்கிறேங்கிறாரு வந்தவரு. விஜயா ஐயோன்னு திடுக்குன்னு பாக்குறாங்க. ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர பயம் வந்துடுது. ஆனா அவர் இந்த வீட்டுல இருக்க வரலும் என் டீலிங் இதுதான் அப்படின்னு வந்தவர் தெளிவா சொல்லிட, எல்லாருமே பயத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னையா ஏதோ கந்துவட்டிக்கார மாதிரி மிரட்டிட்டு இருக்கிற, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படின்னு முத்து சொல்ல, 1000 பேரை பார்த்துருக்கலாம், ஆனா என்ன இப்பதானே பாக்குறீங்க, எனக்கு என் பணம் வரலன்னா நான் சொன்ன மாதிரியே வீட்டுல இருக்க ஒரு ஆளை தூக்குவேன் அப்படின்னு அசராம சொல்றாரு வந்தவரு. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சட்டையோட கையை மடக்கி விட்டுட்டு அடிக்கிறதுக்கு தயாராகி வர, உடனே அவர் கூட வந்த 2 பேரும் டப்புன்னு முத்துவை பிடிச்சிக்கிறாங்க. உடனே முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்து, ஏய் என்னடா பண்ணிடுவீங்க, முழுசா வெளியே போக மாட்டீங்க பாத்துங்க, இதோட நிப்பாட்டிக்க சொல்லு அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க. முத்து ஒரு பக்கம் ரவியும் மீனாவும் பிடிச்சி தடுத்து இழுத்துட்டு இருக்காங்க. டேய் வாங்கடா அப்படின்னு வந்தவர் சொல்ல, அவங்க 2 பேரும் முத்து விட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அவங்க எமோஷனலா காட்டுறாங்க, இட்ஸ் குவைட் நார்மல், எனக்கு வயலன்ஸ் எல்லாம் பிடிக்காது, அதை எப்போ பண்ணணும்னு அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அப்படின்னு அவர் அழுத்தமா சொல்லிட்டு இருக்க. மனோஜும் ரோகிணியும் பயத்தோட நிக்கிறாங்க. விஜயாவே இப்ப கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. சார் எனக்கு தேவை என் பணம், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கு நீங்களோ இல்ல மனோஜோட அம்மாவோ
சைன் பண்ணி கொடுத்தா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கவர் சொல்ல விஜயா அதிர்ந்து போய் டேய் மனோஜ் என்னடா பண்ணி வச்சிருக்க, யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு விஜயா பதறாங்க. டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அது பில்டிங் மேடம் திடீர்னு உடம்பு சரியில்லாம கோமாவுக்கு போயிட்டாங்கப்பா, அதனால அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஆர்டரை முழுசா கிடைக்காம அதுக்குள்ள நீ ஏண்டா இவ்வளவு பணம் கடன் வாங்கின அப்படின்னு ரவி கேக்குறாரு. ஆபீஸ் செட்டப்க்கெல்லாம் பணம் தேவைப்பட்டுச்சு, பிசினஸ் டெவலப் பண்ணணும் இல்லடா அப்படிங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் பிசினஸ் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் பண்ணணும், நீங்க எதுக்கு ஸ்டார்டிங்லயே இதெல்லாம் பண்ணீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. பயங்கர கோவத்துல நின்று இருந்த முத்து இந்த கவுண்டமணி காமெடி இருக்கும்ல, லாட்டரி டிக்கெட்டை தொலைச்சிட்டு ரோடு என்ன விலை தெரு என்ன விலைன்னு கேட்டுட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இவனுக்கு ஆர்டரே வந்து சேரல, அதுல ஆபீஸ் செட்டப் பண்றானா, அதுல கூட செக்ரட்டரி வேற வேலைக்கு வச்சிருக்கான், உலகத்தையே ஆள போற மாதிரி அப்படி ஒரு ஆட்டம் இல்லடா அப்படின்னு முத்து வெடுக்கு வெடுக்குன்னு கேட்டு விடுறாரு. என்ன மனோஜ் நான் தான் சொன்னேன்ல கேக்குறியா, இப்ப பாரு இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்க, நானும் உனக்கு எந்த விதத்திலயும் சப்போர்ட் வேற பண்ணி தொலைய முடியாதுன்ற மாதிரி பாக்குறாங்க ரோகிணி. ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு செலவு பண்ணா அப்புறம் எப்படி தொழில் பண்ண முடியும், இப்ப மாமாவை தான் வந்து அவரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல ரோஹிணிக்கு பயங்கரமா பொசு பொசுன்னு வருது, ஆனா வாயை திறக்க முடியாது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு பாவமா முகத்த வச்சுட்டு நிக்கிறாங்க. யோ கந்து வட்டி, இவன் வாங்கினதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பொறுப்பை ஏத்துக்க முடியாது, நீ சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கங்கிறாரு முத்து. எனக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அதுபடிதான் நான் நடப்பேன், ஒண்ணு உங்க அப்பா அம்மா சைன் பண்ணணும், இல்லன்னா அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு அவரு சொல்ல முடியாது, என்ன பண்ணுவீங்கன்னு பாஞ்சிட்டு இருக்காரு முத்து. முத்து அப்படின்னு கையை பிடிச்சி தடுத்து நகர்த்தி விடுறாரு அண்ணாமலை. அண்ணாமலையும் விஜயாவும் மனோஜ் பார்க்க அவரு அதிர்ச்சியும் பரிதாபமா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாரு. சார் நான் கையெழுத்து அப்படின்னு அண்ணாமலைய ஆரம்பிக்க, ஏங்க ஐயோ என்ன பண்ண போறீங்கன்னு விஜயா பயந்து வர்றாங்க. அங்கிள் அப்படின்றாங்க ஸ்ருதியும். அப்பா நீ ஏன்பா கையெழுத்து போட்டு கொடுக்கணும், நீ பேசாம இருப்பான்னு முத்து அவர் காலடியில உட்கார்ந்துடுறாரு. அவன் வாங்கின கடனுக்கு நீங்க லீகலா பொறுப்பேத்துக்க முடியாதுப்பா, சைன் பண்ணாதீங்கிறாரு ரவி. ஆமா மாமா நீங்க எப்படி பொறுப்பேத்துக்க முடியுங்கிறாங்க மீனா. அப்பா நீ எதுவும் பண்ண தேவையில்லப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. முத்து இல்லப்பா அப்படிங்கிற அண்ணாமலை விஜயாவை மனோஜ் ரோஹிணி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கடனை கேட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் அவனும் என் பிள்ளையா போயிட்டான், எனக்கு இந்த கடமை இருக்குல்ல, நான் கையெழுத்து போடுறேன்னு அண்ணாமலை சொல்ல வந்தவர் குட் டெசிஷன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. விஜயா பரிதவிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா முடிவெடுத்துட்டாரு, இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்குன்ற மாதிரி முத்து மெதுவா எழுந்து நிக்க அண்ணாமலை கை நடுங்க பேனாவை எடுக்கிறாரு. ஒரு பேனாவை கையில வச்சிருக்க. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, எதுக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே சொல்ல கை நடுக்கத்தோட பேனாவை பேப்பர் கிட்ட கொண்டு போறாரு அண்ணாமலை. ஏன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க விஜயாவோட வீட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.